எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா கவின் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. நியூஸ்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி. டிசிஎஸில் ஜாபு, வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய் சம்பளம், பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் வெல் செட்டில் ஃபேமிலி, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். இதுக்கு மேலே என்னதான் வேணும் பொண்ணை கட்டி கொடுங்க. அப்படி அந்த பையனை வெட்டி சாச்சிருக்கீங்களே, ஆணவ படுகொலை பண்ணியிருக்கீங்களே, அப்படி உங்களுக்கு ஜாதி வேறு என்னையா கண்ணை மறைக்குது நான் கேட்குறேன். அப்படி என்ன மறைக்குது? அந்த பொண்ணு ஓடி போயிருந்தா கூட கண்டிப்பாக அவன் ராணி போல வச்சு பார்த்துருப்பான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சிவியரான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்தாகணும். அந்த பையன் படித்து அவங்க குடும்பத்தை எவ்வளோ காப்பாற்றணும்னு நினச்சிருப்பான். இப்போ தான் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான். ஆனாலும் இந்த ஜாதி வெறி பிடிச்ச ஒரு சில நாய்ங்க அவனை வெட்டி கொண்டு இருக்கு. அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்கவும் கூடாது. நடக்கணும்னு நினச்சாலும் அவன் உயிர் பயம் கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அண்ணா. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் பேசுகிறேன். ஒருத்தரும் வாய் திறந்து பேசிட்டா தான் இதுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஊர் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலத்தில் என்ன சொல்கிறதுனே தெரில. ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றுக்கு கூட விஷம் பருவட்டம், செத்து தொலைங்க. அப்பயாச்சு ஜாதி மதம் ஏன்டா வச்சு சாவுறீங்க? வெளிநாட்டுலாம் போய் பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே இருக்காதுடா. உனக்கு வெட்டினால் ரத்தம், எனக்கு வெட்டினால் ரத்தம். மனுஷனா பாருங்க. தயவு செஞ்சு இந்த மிருகம் குணத்தெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. ஒரு சில மிருகத்தை சொல்லி எவ்வளோ சொன்னாலும் திருத்தவும் முடியாது. இதுக்கப்புறம் வர இளைஞர்கள் நீங்களாச்சும் திருந்துங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள், உங்கள் கூட இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பாக இதுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அண்ணா.